வேளையில் எங்கள் அன்பின் ஆண்டவரும் ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் யோசிக்கலாம், இவர்கள் ஏன் இப்படியாக தெருவில் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி அன்பானவர்களே ஒரு பெரியவர் இப்படியாக சொல்லுகிறார். நான் பெற்ற இன்பம் வையகம் என்று சொல்லி ஒரு காலத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய அன்பை குறித்து அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் விளங்கிக் கொள்ளாமல் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் சாவு என்று சொல்லி உலகத்திலே வாழ்வதை விட செத்து போனால் நலமா இருக்கும் என்று சொல்லி சாவை தேடி ஓடின நாட்கள் உண்டு. அன்பானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் எங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பாவத்தை வெறுக்கிறவராகவும் அவர் பாவிகளை நேசிக்கிறவராகவும் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனையும் பாவத்திலிருந்து மீட்கும்படியாக அவனை மீட்டு ரட்சித்து அந்த பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்துச் செல்லும்படியாக வானத்தையும் பூமியை படைத்த தெய்வம் அகில உலகத்தையும் அண்ட சராசரங்களை படைத்த தெய்வம் தன்னைத்தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக மாறி இயேசு என்ற பெயரிலே உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். அன்பானவர்களே, அவருக்கு இயேசு என்று பெயர் வைத்தார்கள். இயேசு என்று சொன்னால் கிறிஸ்தவர்களுக்கு தெய்வம் என்று சொல்லி அர்த்தமில்லை. இயேசு என்று சொன்னால் நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாகும். அவனை காப்பாற்றுகிற அர்த்தமாகும். உலகத்திலே பாவத்திலே வாழ்கிற மனிதனை காப்பாற்றும்படியாக உலகத்திலே எத்தனையோ பேர்கள் தோன்றினார்கள்.